ஹாய் டியர் பிரதர்ஸ், இன்ஜினியரிங் டிராயிங்ல ஒரு பேரலோகிராம் சிம்பிள் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிளாட்னஸ். ஆனால் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, டிராயிங்ல ஒரு சர்ஃபேஸ் டைமென்ஷன் 16 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த சர்ஃபேஸ் உண்மையிலேயே பெர்ஃபெக்ட்லி ஃபிளாட்டா இருக்கணுமா அப்படின்றது தான். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபிளாட்னஸ் டாலரன்ஸே ஒர்க் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிளாட்னஸ்னா என்னன்னா, ஒரு சர்ஃபேஸை எவ்வளோ பர்ஃபெக்டா ஃபிளாட்டா இருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ற ஒரு GD&T ஃபார்ம் கண்ட்ரோல் தான் ஃபிளாட்னஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிராயிங்ல உங்களுக்கு வந்து 200 மைக்ரான் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்டையர் சர்ஃபேஸும் 200 மைக்ரான் கேப்புக்குள்ள தான் இருக்கணும், அதாவது ரெண்டு பேரலல் பிளேன்ஸ்க்கு நடுவில் இருக்கணும். ஸோ இப்போ அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஹையாவோ லோவாவோ இல்ல வேவாவோ இல்ல பவ்வா இருந்தாலும் அவங்க கொடுத்திருக்கிற அந்த 200 மைக்ரானை கிராஸ் பண்ணக்கூடாது. அந்த ஜோனுக்குள்ள தான் அந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸும் கண்ட்ரோல் ஆகணும். சோ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஜினியரிங் பாயிண்ட் என்னன்னா, ஃபிளாட்னஸ்க்கும் டேட்டம் தேவையில்லை. ஏன்னா ஃபிளாட்னஸ் அப்படின்றது சர்ஃபேஸ் ஃபார்ம் மட்டும் கண்ட்ரோல் பண்றது. அந்த சர்ஃபேஸ் எந்த மற்ற சர்ஃபேஸுக்கு பேரலா இருக்கணும் அப்படின்றது சொல்லல. அதனால ஃபிளாட்னஸ் வந்து ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல். சோ அது வந்து நோ டேட்டம் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 16.0-15.4 mm அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே சர்ஃபேஸ் ஃபிளாட்னஸ் வந்து 200 மைக்ரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 16 mm டைமென்ஷன் அப்படின்றது வந்து சைஸ் ரெக்யர்மெண்ட், 200 மைக்ரான் அப்படின்றது சர்ஃபேஸ் ஃபார்ம் ரெக்யர்மெண்ட். அதாவது இப்போ பார்ட் 16 mm சைஸ் லிமிட் குள்ள இருந்தாலும் சர்ஃபேஸ் வேவ் அதிகமா இருந்தா ஃபிளாட்னஸ் வந்து ஃபெயில் ஆயிடும். சோ அதே போல சர்ஃபேஸோட ஃபிளாட்னஸ் நல்லா இருந்தாலுமே ஓவரால் சைஸ் வந்து 16.0 ல இருந்து 15.4 லிமிட் குள்ள வெளியில போனா டைமென்ஷன் ஃபெயில் ஆயிடும். சோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரெஷரும் முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. சார் நான் ப்ரோக்ராம்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டேன், ஃபேசிங்லாம் பக்காவா பண்ணிட்டேன், ஸ்டெப் ஓவர்லாம் கம்மியா கொடுத்து ஃபீட் ரேட்லாம் கம்மியா கொடுத்து நல்லா கரெக்டா பண்ணிட்டேன், அப்படி இருந்தும் எனக்கு ஃபிளாட்னஸ் வரல, என்ன ப்ராப்ளமா இருக்கும்னா, மிஷின்ல நல்லா ஃபிளாட் மிஷினிங் பண்ணினாலுமே பிக்சர்ல இருந்து பாட்டை ரிலீஸ் பண்ணும்போது ஸ்ப்ரிங் பேக் காரணமா ஃபிளாட்னஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃபிளாட்னஸை இன்ஸ்பெக்ட் பண்றதுன்றது ஒரு சர்ஃபேஸ் பிளேட் பிளஸ் டயல் இண்டிகேட்டர் பிளஸ் ஹைட் கேஜ் இல்ல CMM அது மாதிரி மெத்தட்ஸ்ல நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிமெம்பர், டைமென்ஷன் வந்து என்ன டெல் பண்ணுனா ஹவு பிக் இட்ஸ் அ டைமென்ஷன், பட் ஃபிளாட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவு ஸ்ட்ரைட் த சர்ஃபேஸ் ஃப்ரம் மஸ்ட் பி. சோ இது ரெண்டுத்தையுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஷரா வெறும் சிம்பிளை மட்டும் பார்க்காம மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கோட ப்ராசஸ் ரெக்யர்மெண்ட் என்னன்றதையும் பார்த்துக்கோங்க. சோ இது போல CNC மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்ன்ற வெறும் ப்ரோக்ராம் மட்டும் கத்துக்காம GD&T, மிஷின் லேர்னிங், செட்டப் லேர்னிங், டூல் பாத், கான்செப்சுவல் மெத்தட், ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாத்தையுமே நீங்க ஜீரோல இருந்து கத்துக்கணும் அப்படின்னா இப்பவே நம்ம மிட்டி டெக்னிக்கல் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ எங்க எக்ஸ்பர்ட் ட்ரைனர்ஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க.